அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 11/2/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு எக்ஸிஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23,471 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 87 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா நிஃப்டி க்ளோசிங்லேருந்து எங்கே ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நிஃப்டி வந்து இப்போ எக்ஸிஸ் நிஃப்டி பிரகாரம் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த 23,468 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ ஓப்பன் ஆகணுட்டி ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயா, அப்போ இந்த ஃபேக் பிரேக் அவுட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட்டு அவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரீவியஸ் க்ளோஸும் எஸ்டர்டே லோவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நம்மளுக்கு. இந்த ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு வரப்போலாம் உங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் எஸ்டர்டே லோவுக்கு வரப்போ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போகுதா இல்லை கீழே போகுதான்னு நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்மளுக்கு கால்குலேஷன் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அது அந்த இடத்துல இருந்தொட்டி நம்ம அப்ளை பண்ணுறப்ப மேலேயா கீழையான்னு தெரியும் நம்மளுக்கு. இல்லை மார்க்கெட்டு சைடு வேவாக போகுது அப்படின்னாலும் அது நம்மளுக்கு அந்த கால்குலேஷன் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்ஷன் பையர் ஜாக்கிரதையாக இருக்குது இன்றைக்கி. அந்த இடத்துல நம்மளுக்கு டிகே ஆனோட்டி ஆப்ஷன் பையர் வந்து உள்ளார வர்றதுக்கு பார்க்கணும். டிகே ஆகலை அப்படின்னா ஆப்ஷன் செல்லர் வந்து டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி. அப்படின்னு நான் என்னுடைய கான்செப்டில் நான் சொல்கிறேன். என்னுடைய ப்ரிடிக்ஷன் வந்து தப்பாக கூட போகலாம். நீங்கள் இந்த இடத்துக்குலாம் வரப்போ உங்களுடைய ஆய்வு வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களை ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் க்ளோஸும் எஸ்டர்டே லோவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டு எந்த திசை நோக்கி போகும் அப்படின்னு இருக்கும். இல்லை அப்படின்னா மார்க்கெட்டை ஒரு சைடு வேவாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு செகண்ட் ஹாஃபில் மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. எப்பயுமே ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து மூவ்மெண்ட்டு எல்லா நாளுமே கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்று காலையிலேயே சைடு வேவாக கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு ரேஞ்ச் ஓரளவுக்கு ரேஞ்சு டீசெண்டான ரேஞ்ச் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படின்னா இப்போ ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் அப்படின்னா ஒரு 12 மணி வச்சும் மார்க்கெட்டை கரைக்கிறாங்க அப்படின்னா ஒரு மணிக்கு மேலே இன்னொரு 100 பாயிண்ட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது ரெகுலராக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த வேல்யூவில் நம்மளால் இப்போ ப்ரிடிக்ட் பண்ணி ஓரளவுக்கு நம்ம டீசெண்டான ப்ராஃபிட்டில் வெளியில் வர முடியும். இல்லை அப்படின்னா இந்த சைடு வே உள்ளாரெலாம் நம்ம மாட்டணும் அப்படின்னா நம்ம கேபிட்டலை வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம். அது புரிஞ்சவங்களுக்கு பொக்கிஷம், புரியாதவங்களுக்கு புதிராக தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் பார்த்து தெளிவாக இது கற்றுக்கிட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தளவு கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஒரு செல்லர் வியூவில் கற்றுக்கிறதுக்கான பாருங்கள். இந்த ப்ரைஸ் செக்ஷன்லாம் அந்தளவுக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னா நான் என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒர்க் ஆகும் பேட்டர்ன்லாம் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஆனால் அந்த பேட்டர்ன் வந்து கன்ஃபார்ம் பண்ணாது, ஃபெயிலியர் கொடுக்கும். அப்போ வந்து இந்த மேத்தமெட்டிக் கால்குலேஷன் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அப்படி பார்க்குறப்ப ஒரு செல்லர் வியூவில் மார்க்கெட்டை பார்க்குறதுக்கு பாருங்கள். செல்லர் வியூவில் வந்து மார்க்கெட்டை எந்த வியூவில் பார்க்கணுமோ அந்த வியூவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு ரெகுலராகவே நம்மளால் எய்ம் பண்ண முடியும். அந்த கான்செப்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது படிச்சுட்டு வாங்க. கால்குலேஷன் வந்து இந்த மார்க்கெட்டை வந்து கால்குலேஷன் வைஸாக யாராச்சும் சொல்லித்தராங்க அப்படின்னா அது நீங்கள் படிச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். என்னுடைய சஜஷன் அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த R1 R2 S1 S2 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிங்களா? ஓகேங்களா? இந்த ரெட் கலர் வந்து R1 R2, ரெட் கலர் வந்து இது வந்து R1, இது வந்து R2. 23,771ங்கிறது வந்து S1, 23,125ங்கிறது S2 நம்மளுக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மார்க்கெட்டோட ரேஞ்ச் ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு தெரியும். மார்க்கெட்டு எந்த சைடு மூவ் ஆகணும், எவ்வளோ ரேஞ்ச் கொடுப்பாங்க அப்படின்னு நம்மளால் ஓரளவுக்கு ரெகுலராக நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இதை ஓரளவுக்கு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளுக்கும் தேவையான பாயிண்ட் ஒரு 10 to 20 பாயிண்ட் ஒரு டே கிடைக்கிது அப்படின்னா பெருசாக இருக்கும். நம்மளுக்கு பெரிய பாயிண்ட் தான் அதெல்லாம். 20 பாயிண்ட்லாம் உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக உங்களால் உங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சு அப்ளை பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னா அதெல்லாம் பெரிய பாயிண்ட்டு நம்மளுக்கு மார்க்கெட்டில். அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள்.
இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு எதில் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்எஸ்சி வெப்சைட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒன் டே ரேஞ்ச் இப்போ இந்த மந்த்துக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்காங்க, ஒன் டே ரேஞ்ச் எவ்வளோ ட்ராட் ஆகிருக்காங்க, ஒன் வீக்கில் எவ்வளோ ட்ராட் ஆகிருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த இதில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் வராது, அது பிஎஸ்சியில் போகணும். இப்போ இதில் பேங்க் நிஃப்டி போட்டாலும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு தெரியும். அதனால் இந்த வேல்யூலாம் நீங்கள் எடுத்து டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இதில் ஓரளவுக்கு நம்மளால் டீசெண்டான ப்ராஃபிட்டோட வெளியில் வர முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த டேபிளில் இருக்கிறது ஓய் டேட்டா சம்மந்தப்பட்ட ஓய் டேட்டா தான் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. இப்போ செல்லர் வியூவில் தான் நம்ம பார்க்க சொல்லியிருக்கோம் மார்க்கெட்டை. அப்போ எந்த காலன் போட்டால் நம்ம செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதில் என்எஸ்சி நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துருவாங்க. அப்போ இதில் வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி இப்போ கால் புட்டு கொடுத்துருந்தா என்ன நடக்குது, இப்போ 23,400 காலன் புட்டு கொடுத்துருந்தா என்ன நடக்குது, 23,400க்கும் 23,500க்கும் மிட் பாயிண்ட் என்ன, இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இதில் நம்மளால் இதெல்லாம் சூப்பரான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு. நம்ம இந்த R1, R2, S1, S2ஓட இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாம் நீங்கள் இந்த 4 to 5 ஸ்ட்ரைக்குள்ளே நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு. பர்ஃபெக்டாக ஒரு மார்க்கெட்டை எந்த சைடு போகும் அப்படின்னு என்எஸ்சியும் நம்மளுக்கு இதில் கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணி கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம இந்த மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். எல்லாம் மார்க்கெட்டை இங்கே லோ டு ஹை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இப்போ பண்ண முடியாது. ஓரளவுக்கு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எஸ்டர்டே ஹையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்டர்டே ஹையும் லோவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும் நம்மளுக்கு. எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிற்கிறாங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் எல்லாமே எஸ்டர்டே ஹைக்கு மேலே நின்னால் மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா எஸ்டர்டே ஹைக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சைடுவே மூமெண்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஒரு செகண்ட் ஹாஃபில் மூமெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும். ஒன் டே ரேஞ்ச் லோ டு ஹையும் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா லோ டு ஹை நம்மளுக்கு 500 பாயிண்ட் ஒன் டே ரேஞ்சு, ஹை டு லோ ஒன் டே ரேஞ்ச் 500 பாயிண்ட். இந்த ரேஞ்செலாம் இதில் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா அப்படின்னு பாருங்கள். நேற்று நம்மளுக்கு இதில் ஒரு 50 பாயிண்ட் பெண்டிங் தான் வச்சுருந்தாங்க. 454 தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க ஹை டு லோ. அதனால் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் நம்மளால் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா R1 50,842, R2 51,442, S1 49,400, S2 48,557. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த R1, R2, S1, S2லாம் நம்மள மார்க்கெட்டை எந்த திசையில் கொண்டுட்டு போகணும் அப்படின்ட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஏரியாக்கெலாம் வரப்போ மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் வாட்ச் பண்ணணும். இப்போ இந்த ஏரியாவுக்கு வரப்போ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது, இந்த ஏரியாவுக்கு வரப்போ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது, இந்த இடம்லாம் வந்தது அப்படின்னா மார்க்கெட்டோட ரிவேஸ் பாயிண்ட். இதெல்லாம் இந்த காலையும் புட்டையும் செல் பண்ணவங்க இதெல்லாம் பயப்படக்கூடிய இடம். இந்த R2வும் S2வும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இந்த மார்க்கெட்டுக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இந்த வேல்யூபிளான பாயிண்ட். இதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் வச்சு நம்ம இதை எடுக்கிறோம். இந்த கால்குலேஷனை பண்ணி தான் நம்மளால் இதெல்லாம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வர்றப்போ எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வேல்யூ R1, R2, S1, S2லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எஸ்டர்டே ஹையும் எஸ்டர்டே லோ. எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா என்ன நடக்கும், எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா என்ன நடக்கும், இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாட்ச் பண்ணால் மட்டும்தான் இதில் நம்மளால் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டோட வெளியில் வர முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ். இன்றைக்கி சென்செக்ஸ்க்கு வீக்லி கான்ட்ராக்ட் இருக்குது. இந்த வீக்லி கான்ட்ராக்டில் நம்மளுக்கு 0 to 0 நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ 0 to 0 நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்ச் பண்ணணும். மார்க்கெட்டை ஒரு பையராகவோ ஒரு செல்லராக இருக்கிறப்ப கரெக்டாக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா ஓப்பனுக்கும் இப்போ ஓப்பன் ஆகுது, ஓப்பனுக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸ் எஸ்டர்டே லோக்கு கீழே போகலை அப்படின்னா ஒரு சைடு வேவாக இருக்குது அப்படின்னா ப்ரீமியத்தை கரைச்சிருவாங்க. ஐடிஎம் ப்ரீமியத்தையும் கரைப்பாங்க, ஓடிஎம் ப்ரீமியத்தையும் கரைப்பாங்க. அப்போ ஒருத்தர் ஐடிஎம்மாக இருந்து ஓடிஎம் ஆகி திருப்பி ஐடிஎம் ஆகிறப்ப அவங்களுக்கு
இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்கும் இந்த 0 to ஹீரோவில். அப்போ ஒருத்தர் கரைஞ்சூட்டி எடுக்கிறதுக்கும், அப்போ ஒருத்தர் கரையிறாரு அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு கரைவாங்க அவங்க, அதெல்லாம் செல்லர் வியூவில் பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு புரியும். ஒருத்தர் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு செல் அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் எவ்வளோ வர வச்சு அவங்க வெயிட் பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த பர்சன்டேஜ் வைஸில் நம்ம பார்க்குறப்ப ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு இந்த 0 to ஹீரோவில் நம்மளால் எடுக்க முடியும். இதெல்லாம் செல்லர் வியூவில் ஒண்டியும் மார்க்கெட்டை பார்க்குறதுக்கான ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ், இந்த R1 R2 S1 S2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு இந்த R2 S2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது எல்லா நாளுமே. ஆனால் எல்லா நாளுமே இந்த R2 S2க்கு மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது. இந்த R1 S1 வந்து ப்ராபபிலிட்டி சான்ஸ் இதுக்குள்ளேயே வச்சு முடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இந்த R2 S2க்கு வந்து இந்த எக்ஸ்பைரி, இப்போ இந்த இன்றைக்கெலாம் எக்ஸ்பைரினால மோஸ்ட்லி கொண்டுட்டு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வந்து இது வந்து மூவ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை மூவ் பண்ணுவாங்க. இந்த R2க்கும் S2க்கும் மூவ் பண்ணுறப்ப ப்ரீமியம் கம்மியாக இருக்கிறப்ப இந்த ஏரியாக்கெலாம் வரப்போ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணணும். நீங்கள் என்ன கற்றுருக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜி இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டீசெண்டான மார்க்கெட் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இங்கெல்லாம் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இப்போ நம்மளுக்கு என்எஸ்சியில் கொடுத்துருக்க மாதிரி பிஎஸ்சிலையும் நம்மளுக்கு இந்த டேபிள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக செயல்படும் நம்மளுக்கு இந்த டேபிள் வந்து. ஏன்னா ஒரு காலை செல் அடித்தவங்களோ புட்டு செல் அடித்தவங்களோ இங்கே வந்து நம்மளுக்கு இந்த ஒயிட் டேட்டாவில் நம்மளுக்கு தனியாக தெரிவாங்க. எப்போ எதை வச்சு மார்க்கெட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு இந்த பிஎஸ்சியை நம்மளுக்கு சொல்லுவாங்க. இந்த இந்த ஏரியாக்குள்ளே மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறப்ப இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம இதை வச்சு நம்ம இந்த மாதிரி இருந்தால் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தான் வாட்ச் பண்ணணும் மார்க்கெட்டை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஐவி. இன்றைக்கி பாருங்கள் எக்ஸ்பைரி டேட்டு. இந்த ஐவி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி இந்த ஐவி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இன்றைக்கி இந்த ஐவி வந்து காலையிலேயே குறையுதா இல்லை ஒரு 10-15 இந்த மாதிரி இருந்தால் மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. இல்லை ஒரு 10க்கு கீழே 2 பேருமே வந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டை டிகே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. காலையும் புட்டியும் டிகே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இன்றைக்கெல்லாம் உண்மை விலை இன்டென்சிக் வேல்யூ ஒண்டியும் தான் இந்த ஐடிஎம்க்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஓடிஎம் எல்லாத்துக்குமே 0 பண்ணிடுவாங்க. அப்போனா யாரை நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் தான் எடுக்கணும். அப்போ ஒருத்தங்க ஓடிஎம்மாக இருந்து ஐடிஎம்மாக இருந்து ஓடிஎம் ஆகி திருப்பியும் ஐடிஎம் ஆகிறப்ப அவங்களுக்கு உண்மை விலை கொடுக்கணும். அப்படி இருக்கிறப்ப எந்த ஸ்ட்ரைக்கை நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும். அப்போ வெயிட் பண்ணி ஒரு பையராக இருக்கிறவங்க வெயிட் பண்ணி இந்த சந்தையை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட்டு இந்த சந்தையில் எடுக்க முடியாத ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நான் போய் எல்லா இடத்துலையும் நான் போய் பையும் செல்லும் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கேபிட்டலை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வேல்யூ இந்த ஐவிலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் கம்மியாக இருக்கிறப்ப எந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகுது, ஒரு 15-20 இருக்கிறப்ப எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது, அப்போ கால் சைடு ஒரு 20 இருக்கிறப்ப எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது, புட் சைடு 20 இருக்கிறப்ப எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. இப்போ கால் சைடு 10 இருக்குது அப்படின்னா புட் சைடு 20 இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி மார்க்கெட்டை மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் உங்களுடைய டெய்லி நீங்கள் மார்க்கெட்டை பார்த்து வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் இதெல்லாம் எடுக்க முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கான திருக்குறள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.